ஹலோ மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலையில எல்லாம் கேம்குள்ள போனதுமே சர்ப்ரைஸ் பண்ணிருப்பான். கரீனா அந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். சோ என்ன ஏதுன்னுலாம் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சோ என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காலையில கேம்குள்ள போனதுமே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். என்னடானா பிரைம்ன்ட்டு ஒன்னு கொடுத்துருக்கான். பிரைம் ஸ்டோர்ன்ட்டு புதுசா. அதாவது இந்த டாப் அப் பண்றல அதுக்கு பக்கத்துல பிரைம் ஸ்டோர்னு ஒன்னு இருக்கும். அங்க போனவனே 6th லெவல் இருந்துச்சு. எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோல வந்து 2 ரெடீம் கோட் கொடுத்துருக்கோம். அது எங்க வேணாலும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். எடுத்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யார் எடுத்ததுன்னு. நம்ம வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. அதாவது இது ஒண்ணும் இல்ல, பிரைம் ஸ்டோர்னா என்னன்னு உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தே நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு 500 டைமண்ட் டாப் அப் பண்ணீங்கன்னா 100 டைமண்ட் டாப் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அன்லாக் ஆயிடும், ஓகேவா? அந்த மாதிரி தான் இது. ஒரு லெவலுக்கு ஒரு டைமண்ட் இருக்கு. அதாவது இப்போ எனக்கு 6th லெவல் இருக்கு. நான் வந்து 40,000க்கு மேல நான் டைமண்ட் வந்து இதுவரையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு 6th லெவல் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க 100 டைமண்ட் கொடுத்து டாப் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன 100 டைமண்ட் நீங்க டாப் அப் பண்ணீங்கன்னா அது வீக்லியா இருக்கலாம், மந்த்லியா இருக்கலாம், இல்ல மெம்பர்ஷிப்பா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்க டாப் அப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் அன்லாக் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவதார் பேனர் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் லெவலுக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு அவதார் ஒரு பேனர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாங்க. இது கிஃப்ட் என்னன்னு நான் கடைசியா சொல்றேன். இப்போ செகண்ட் லெவலுக்கு வந்து கிஃப்ட் தருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதேதான். அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பிளாக் லிஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ 20 இருக்கா, இன்னும் ஒரு பிளஸ் 10 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம், இப்போ நம்ம ஒரு டைமண்ட் கொடுத்து வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இது 10 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் செகண்ட் லெவல்ன்ட்டு ஒரு பேனர் அவதார் கொடுப்பாங்க. அப்புறம் தேர்ட் லெவலுக்கு பாத்தீங்கன்னா தேர்ட் லெவல் தான் சூப்பரா இருக்கு. தேர்ட் லெவல் பாத்தீங்கன்னா குளோவல் தராங்க. நம்ம எனக்கு வந்து இப்போ 6ன்னு காட்டுதா, நீங்க வந்து தேர்ட் லெவல் இருந்தீங்கன்னா 3ன்னு காட்டும். இப்போ நான் 6th லெவல் இருக்கிறதுனால உங்களுக்கு 6ன்னு காட்டுது. தேர்ட் லெவல் இருந்தீங்கன்னா இந்த குளோவல் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்லாட் கொடுப்பாங்க. அவுட்ஃபிட் ஸ்லாட்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்றது. அந்த மாதிரி ஸ்லாட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட் தான். அப்புறம் வந்து 3 எல்லாத்துலயும் தரத்தான் இந்த 1 2 3 அவதார் இதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா தான் 4th லெவல்ல சூப்பரா இருக்கு. 4th லெவல் பாத்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் தராங்க. இந்த எமௌண்ட் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. எப்படி நான் என்ன எதுன்னு சொல்றேன். இப்போ லைனா பார்த்து வந்துருவோம். 4th லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்து 100 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 150 அவ்வளவுதான் லிமிட்னா, இது 4th லெவல் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 100 ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நீங்க புதுசா ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவதார் பேனர், அதுதான் அவதார் பேனர் உங்களுக்கு அப்படியே தான் தருவாங்க. ஒரு லெவலுக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ 5th லெவல் பார்ப்போம். 5th லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இது யாரா இந்த நேரத்துல வந்தா ரிக்வெஸ்ட் தருவாங்க. இப்போ வந்து 5th லெவல் எப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து நிக் நேம் வைக்கிறீங்களா, அந்த நிக் நேம் வந்து கோல்டு கலர்ல தெரியும். 5th லெவல் போனீங்கன்னா கோல்டு கலர்ல தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ யாரா இன்வைட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எஃபெக்டா தெரியும். அது கொஞ்சம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. அதேதான் வழக்கம் போல இந்த அவதார் அதுதான் 5th லெவல்னு போட்டு தருவாங்க. இப்போ நான் 6th லெவல்ல இருக்கேன். 6th லெவல் என்னன்னா இப்போ நீங்க ப்ரொஃபைல இப்போ நீங்க உங்க ப்ரொஃபைல் யாரா கிளிக் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு எஃபெக்டோட இப்போ நம்ம எப்படி அந்த என்ட்ரி எஃபெக்டோட வருது அந்த மாதிரி இப்போ நீங்க ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி எஃபெக்டா வரும். அது உண்மையாக சூப்பரா இருக்கு. அப்புறம் பிரைம் இதுவு அதேதான் வழக்கம் போல அந்த 6th லெவல். 7th லெவல் பாத்தீங்கன்னா இயர்லி ஆக்சிஸ். அதாவது 7th லெவல் போனீங்கன்னா இயர்லி ஆக்சிஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் வருது. இப்போ இந்த பிளாக் டிஷர்ட் ஈவெண்ட் யாருக்குமே ஓப்பன் ஆயிருக்காது. நீங்களே பார்த்தா தெரியும், இன்னும் 4 டேஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ அது வந்து நீங்க இந்த 7th லெவல் இருந்தீங்கன்னா இயர்லி ஆக்சிஸ்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். அதாவது முன்னாடியே வந்துச்சுன்னா நீங்க முன்னாடியே ஸ்பின் பண்ணி நீங்க வீடியோ போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது ஒரு யூஸ்ஃபுல்லான இதுதான். பட் நம்மளுக்கு அவ்வளோலாம் தேவையில்ல. 7th லெவல் போனீங்கன்னா இந்த மாதிரி இயர்லி ஆக்சிஸ், அதாவது பின்னாடி வர ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ அதை நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்துக்காது உங்க விருப்பம் தான். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு அவதார் தராங்க. அப்புறமா கடைசியா 8th லெவலுக்கு பாத்தீங்கன்னா 8th லெவல் உண்மையா வேற லெவல்ல இருக்கு. அந்த ப்ரொஃபைல சுத்தி ஒரு இது மாதிரி இருக்கு. அது வந்து ஃப்ரேம் மாதிரி உண்மையா அது சூப்பரா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவுட்ஃபிட் ஷேரிங். அதாவது வந்து 8th லெவல் போனீங்கன்னு வச்சுங்க, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பண்டல் எதுவுமே இருக்காது, பண்டலே இருக்காது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்டல் போனோம்னு ஆசையா இருக்கு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற பண்டலை வந்து அப்படியே அவங்களுக்கு 10 நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதான் போட்டிருக்காங்க. ஆமா, ஒரு 10 அவுட்ஃபிட்டை வந்து நீங்க அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இது இருக்கிற வரையும் தான், இந்த லெவல்லாம் இருக்கிற வரையும் தான். இது நான் அப்புறம் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம், எந்தெந்த லெவலுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. இது வந்து 8th லெவலில் பாத்தீங்கன்னா அவுட்ஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அவுட்ஃபிட் வந்து அப்படியே அவங்களுக்கு போவோம், அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்தீங்கன்னா பிரைம் பேட்ச். இப்போ நீங்க மேட்சுக்குள்ள போறீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ச் மாதிரி காட்டும். அந்த பிரைம்ன்ற ஒரு பேட்ச் இருக்கும்ல, அது அப்படியே உங்களுக்கு மேட்ச் காட்டும். அப்படி இந்த வி பேட்ச் எப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட்ச் காட்டும். லாபிலையும் காட்டுன்னு போட்டிருக்காங்க.
அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு அந்த அவதாரம் இது செம்ம எஃபெக்டா நல்லா இருக்கு இது. இப்போ இந்த 8 லெவல்ல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. இப்போ கிஃப்ட்டுக்கு போவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு எதனா கிஃப்ட் தருவாங்க. ஸோ இந்த டைமிங்குள்ள நம்ம அப்படியே கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க பர்த்டேக்கு, அதாவது இந்த பர்த்டே இது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு நான் வந்து 23/9 அதான் என்னோட பர்த்டே டேட்டு. ஸோ அதனால நான் அதை கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வந்து 100 டைமண்ட் கிளைம் ஆகும். நீங்க அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இன்னும் இந்த இதுவை ஓப்பனே பண்ணலனா, இன்னைக்கு என்ன டேட்டு, ஜூன் 1 அந்த டேட் போட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கே 100 டைமண்ட் வந்துடும். நான் தான் தெரியாத, நான் ஃபர்ஸ்ட் அது தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கின்னு நான் வீடியோ போடுறேன். தெரிஞ்சுக்கின்னு தான் உங்களுக்கு ஃபுல்லா வீடியோ போடுறேன். நான் வந்து என்னோட பர்த்டே டேட்டை போட்டேன். நீங்க இன்னைக்கு டேட் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த டைமண்ட் வந்துடும். எப்போ போட்டாலும் அதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு கிஃப்ட், அப்புறம் வந்து விண்டர்லேண்ட்ஸுக்கு கிஃப்ட், இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ. இதுல போயிட்டு நம்ம ரூல்ஸை பார்ப்போம். இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது பாருங்க இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு டைமண்டுக்கு ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க ஒரு டைமண்ட் டாப் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். அதே மாதிரி 100 டைமண்ட் டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் போயிடுவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் லெவலுக்கு 1000 டைமண்ட். 1000 டைமண்ட் நீங்க வந்து டாப் அப் பண்ணி எடுத்துருக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் லெவல் போயிடுவீங்க. தேர்ட் லெவலுக்கு 3000. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது ஒரு டைமண்டுக்கு ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி நீங்க கணக்கு வச்சு நீங்க இது பண்ணீங்க. 8 லெவல் வரையும் இருக்கு. 8th லெவலுக்கு வந்து 2 லட்சம் டைமண்ட். அதெல்லாம் நம்மளால முடியாது, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஸோ அப்படியே ரூல்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா இங்க போட்டிருக்காங்க எல்லாம் ஒரு டைமண்டுக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னா, இப்போ நீங்க வந்து இன்னைக்கு ஜூன் 1 இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 100 டைமண்ட் டாப் அப் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் போயிட்டீங்க. அது வந்து ஜூலை வரையும் கண்டினியூ ஆகும். ஜூலை 1 வரையும் கண்டினியூ ஆகும். நீங்க திரும்ப வந்து 100 டைமண்ட் டாப் அப் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திரும்ப அந்த லெவல் எதுவுமே காட்டாது, அப்படியே உங்களுக்கு இது பண்ணி விட்டுரும். இப்போ நீங்க தேர்ட் லெவல் இருக்கீங்க, ஒரு 3000 போட்டு நீங்க ஜூலை 1 இந்த மந்த்ல நீங்க 3000 டாப் அப் பண்றீங்க, நீங்க தேர்ட் லெவல்ல இருப்பீங்க. நெக்ஸ்ட் மந்த் அதே டேட்ல நீங்க திரும்ப டாப் அப் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா அப்படியே எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல விட்டுரும். அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது அதுதான். அதே மாதிரி இப்போ நான் 6th லெவல்ல இருக்கேன். இப்போ நான் 40,000 மேல நான் வந்து 6th லெவல் 68,000 மேல நான் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது 68,195 டைமண்ட் நான் இது வரையும் டாப் அப் பண்ணிக்கிறேன். எனக்கே தெரியலனா இவ்வளவு பண்ணிக்கிறேன் இந்த ஐடிக்கு. இப்பதான் எனக்கே அதெல்லாம் பார்த்தா ஷாக்கா இருக்கு. இப்போ எனக்கே என்னன்னு தெரியல. இப்போ நான் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணணுமா இல்ல எதுவும் இறக்கி விட்டுருமான்னு என்ன எதுன்னு எனக்கு சரியா தெரியல. பட் இதுல போட்டுக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா அதுதான் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு 3000 டைமண்ட் டாப் அப் பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தும் அதே தான் பண்ணணும். அப்பதான் நீங்க அந்த தேர்ட் லெவல்ல இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்துடும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்க. இது என்ன எப்படின்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்க யோசிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை. நம்ம வந்து சும்மா அப்பப்போ அப்படியே டாப் அப் பண்ணி இந்த ஈவெண்ட்டிங் எடுக்கிறது அது எடுக்கிறது தான். ஸோ நீங்களாம் இதெல்லாம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா வேணாம். கரீனா நம்ம கிட்ட இருந்து டைமண்டை புடுங்க தான் இதெல்லாம் காட்டி ஆசை காட்டுறான். ஸோ நீங்க யாரையும் ஏமாந்து இதெல்லாம் இது பண்ணிடாதீங்க. ஃப்ரீயா டைமண்ட் தரேன், அதை மட்டும் எடுத்து வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க பர்த்டே டேட்டை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.